கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54வது அதிகாரம் அதனுடைய 15வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ உனக்கு விரோதமாய் ஒருவர் கூட்டம் கூடினால், அல்லனா கொஞ்சம் பேர் கூடி சேர்ந்து உங்களை பகைக்க வந்தால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல என்று தேவன் சொல்லுகிறார். ஒருவேளை நாம் சொல்லுவாங்க, எதை எடுத்தாலும் தேவனுக்கு சித்தம் இல்லாமல் ஒன்று நடக்காது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தப்படி அல்ல, ஆண்டவரினால நமக்கு விரோதமாய் கூடுகிறதல்ல, சத்துரு நமக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறார்கள். அப்படி எவர்கள் நமக்கு மௌனமாக இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முன்னால் எதிர்த்து பேசுகிறவர்கள் அண்ணா சொல்லுகிறதுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும்போது அந்த மனுஷனுக்கு விரோதமாக அதிகமாக கூட்டம் கூட மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒன்று செய்தால் இரண்டு திரும்ப கிடைக்கும் என்று சொல்லி. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் வசனத்துக்கு பயந்து, கேட்கிற தேவ வார்த்தைகளுக்கு பயந்து, ஒரு பிரசங்கம் கேட்கும்போது அப்படி அவர் நரகத்தை பயந்து அப்படி பதில் சொல்லாமலே இருந்து விடுவார்கள். அவர்கள் முன்பு நியாயம் உண்டாயிருந்தாலும் அந்த நியாயத்தை சொல்லாமலே இருந்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் மௌனமாக இருக்குந்தோறும் அநேகர் கூடி வந்து இவர்களை நித்தம் பழித்து துஷித்து இவர்களுக்கு வேதனையான காரியங்களை உண்டு பண்ணுகிறதை நாம் காண்கிறதுண்டு. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இப்படி ஒரு கூட்டம் கூடுகிறது அவர் என்னாலே அல்ல, ஆனாலும் எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் மௌனமாக இருந்த பிறகும், இவ்வளோ விட்டு கொடுத்த பிறகும், நான் ஒர்க் பண்ணுகிற இந்த ஆஃபீஸில் அல்லது என் சகோதரங்கள் மத்தியில் അല്ലെങ്കിൽ என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நான் எப்பொழுதும் அவமதிக்கப்படுகிறேன், எப்பொழுதும் தாழ்த்தப்பட்டுப்படுகிறேன், எவர்களும் என்னை மதிக்கிறதே இல்லை என்று நீ வேதனையோடு இருக்கிறதே. ஆனால் இந்த நாட்களில் இந்த வசனத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்கள் அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கண்ணீரோடு இருக்கிற உனக்கு உன் சத்துருக்கள் உன் பட்சத்தில் வருகிறது வெகு தொலைவில் அல்ல. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு துணை நிற்பதினால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியினால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது ஒரு மனிதனை கொண்டும் ஒன்றும் நமக்கு செய்ய முடியாது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே மௌனமாய் ஆண்டவருடைய விடுதலைக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாய் நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த உமது பிள்ளைகளை உமது கரங்கள் தருகிறேன். ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கு விரோதமாய் எவர்கள் கூட்டம் கூடார்களோ அவர்கள் எல்லாரும் இவர்கள் பட்சத்திலே வந்து இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படி இவர்களுக்கு நல்ல நாட்களை ஆண்டவரே அது சீக்கிரமாய் நீர் கொண்டு வந்து தேவன் பேரில் இருக்கிற பற்றுதலும் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே கடைசி நாள் வரையிலும் இவர்கள் ஆண்டவரே உண்மை உத்தமமாய் ஓடி உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேருகிறது வரையிலும் உமது கரத்தை பிடித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.